இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதில் 5-13 வசனம் வரைக்கும் விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த பட்டியலிலே 100க்கு அதிபதியும் இந்த பட்டியலிலே சேர்ந்து விடுகிறான். 100 பேருக்கு அதிபதி. நான் உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக கிட்டத்தட்ட 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செருவில் நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் என்று பரலோக ராஜ்யத்திற்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடப்பது என்றார். அந்நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். 100க்கு அதிபதி ஒருவன் இயேசு கிறிஸ்து சொல்றான், ஆண்டவரே, வீட்டில் என் வேலைக்காரன் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறான், திமிர்வாதம், படுத்த படுக்கையா இருக்கிறான், அவனை முடக்கிட்டு கையை காலை முடக்கி வச்சிருக்கு, திமிர்வாதத்தாலே மிகவும் வேதனைப்படுகிறான். ஆகவே நீர் வந்து அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். அப்போ இயேசு சொல்றாரு, ரைட், நான் வர்றேன்ப்பா. அவங்க இயேசுவே எங்க சொல்றாரு, 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவனை வேதனைப்படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டான், ரொம்ப வேதனைப்படுறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, சரிப்பா, நான் வந்து சுகமாக்குறேன்ப்பா, நான் வந்து சுகமாக்க. இவன் சொல்கிறான், ஆண்டவர் நீர் வர வேண்டாம். இயேசுவே வாலண்டர், நான் வர்றேங்கிறார், உன் வீட்டுக்கு நான் வர்றேன்ப்பாங்கிறாரு. இவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் வர வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. 100க்கு அதிபதி பிரதித்திரம், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் என்ன வந்து நீர் வர்றதுக்கு ஒரு பாத்திரனா நினைக்கல. ஏன், நான் அதிகாரத்துக்கு எனக்கு கீழ்பட்ட நிறைய பேர் இருக்கிறான். ஒருத்தனை போன்னு சொன்னால் ஒருத்தன் போகிறான், ஒருத்தர் வான்னு சொன்னால் வர்றான். ஆனால் நீர் அப்படிப்பட்டவர், நீர் எல்லாவற்றையும் மேற்பட்டவர். என் வீட்டுக்குள் வருவதற்கு, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு, வானத்தையும் பூமியையும் அண்டசராசரங்களையும் உண்டாக்கின தெய்வமாக இருக்கிற நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல ஆண்டவரே. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இயேசு கிறிஸ்துவே விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். இயேசுவே சொல்றார், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இவனுக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இவருக்குள்ள. இயேசுவே வாலண்டரா சொல்றாரு, எப்ப நான் வரேன்ப்பா, நான் வந்து சுகமாக்குறேன் சொல்லு. இல்லை, வர வேண்டாம் ஆண்டவரே, நீ இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இயேசு சொல்றாரு, நீ போகலாம், விசுவாசித்தபடி உனக்காக கிடப்பது என்றார். அதான் சொல்றாரு, நீ போலாம்ப்பா, நீ போ, விசுவாசித்தபடி உனக்காக கிட்ட. அவ்வளவுதான். அந்த நாடிகையில் அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வர நேரத்தில், போராட்டங்கள் வர்ற நேரத்தில், நமக்கு நெருக்கங்கள் வர நேரத்தில், நமக்கு உபத்திரவங்கள் வர நேரத்தில் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நம்முடைய விசுவாசம் யாரை சார்ந்து இருக்கிறது? நம்ம யார் மேலே விசுவாசம் வச்சுருக்கோம்?
வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு நமக்கு, இந்த வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நமக்கு வந்துட்டு, இந்த வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் நமக்கு வந்துட்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? யாரை சார்ந்து இருக்கிறோம்? அந்த நேரத்தில் மனுஷன்கிட்ட போய் ஓடி போறோமா? இந்த மனுஷன் இருக்கிறான், இவனுக்கு எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தருவான். இந்த மனுஷன் இருக்கிறான், இவன் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தருவான். இவர்கிட்ட போன எனக்கு இந்த பிரச்சனை மாறும், இவரை பார்த்தா எனக்கு இந்த பிரச்சனை மாறும். இவன் அப்படி செய்யல. பெரிய நூற்றுக்கு அதிபதி இயேசுவே வாலண்டராக சொல்கிறார், நான் வீட்டுக்கு வரேன்ப்பா. இல்லை இல்லை இல்லை, வராதிங்க ஆண்டவரே, வராதிங்க வராதிங்க. இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர், எனக்கு போதும். இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு அற்புதம் நடந்துடும் ஆண்டவரே, எனக்கு அதிசயம் நடந்துடும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாகிடுவான் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, போதும். எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசித்து பார்த்தா அத்தனை தெய்வ மனிதர்களும் ஆண்டவர் விசுவாசித்தாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு வாழ்ந்த சமயத்தில் இந்த தெய்வ மனிதர், இவருக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம், இவருக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல. என் ஆண்டவரால முடியும், என் கர்த்தரால முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு அற்புதம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அவருடைய வார்த்தையை நம்பினார், வார்த்தையை விசுவாசித்தார். வார்த்தையை நம்பி வார்த்தையை விசுவாசிச்சார். இன்னைக்கு இந்த வேத வார்த்தையின் மேல நமக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்குதா? இந்த வேத வார்த்தையை நம்ம நம்பி விசுவாசிக்கிறோமா? இந்த வேத சத்தியத்தை நம்ம நம்பி விசுவாசிக்கிறோமா? இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறோமா? நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தை மேல நமக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை, அவ்வளவு பெரிய விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, போதும், என் வேலைக்காரன் சுகம் அடைஞ்சிருவான். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, போதும், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சிடும். ஒரு வார்த்தை சொல்லும், போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரனுக்கு அற்புதம் நடந்துடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரனுக்கு அதிசயம் நடந்துடும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமும் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரத்தின் பெற்றுக்கொள்கிறோமா? அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கையும் இந்த நூற்றுக்கு அதிபதியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கையும் இந்த நூற்றுக்கு அதிபதி மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்முடைய விசுவாசம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமா? நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமா? நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பிரச்சனை நேரத்தில் மனிதனை நாடி ஓடுகிறோமா, இல்லை ஆண்டவர் பார்க்கிறோமா? போராட்ட நேரத்தில் மனிதனை நாடி ஓடுகிறோமா, அல்லது கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? பிரச்சனை, போராட்டம், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவரை சார்ந்து இருக்கிறோமா? கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? அவரை சார்ந்திருப்போம், அவர் மேல நம்பிக்கை வச்சிருப்போம். அவர் நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை உயர்த்தி, நம்மளை வழி நடத்தி, நம்மளை பலப்படுத்துவராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகத்துவமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, நூற்றுக்கு அதிபதி மேல விசுவாசம் வச்ச ஆண்டவரே, நீரே சொன்னீர், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை, இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. அவ்வளவு விசுவாச நம்பிக்கை வச்சார் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரனால ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எங்களுக்குள் வளருவதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை நம்பிக்கை நாங்கள் எங்களுக்குள் வர்த்திக்க பண்ண எங்கள் ஆண்டருக்கு உதவிச்சு, விசுவாசிக்கும் நம்பி எங்களுக்கு உதவிச்சு. மகிமை நேர நிகழ்ச்சியை நடத்துகிற இந்த தெய்வ மனிதனையும் இந்த மகிமை டிவி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை நடப்பிப்பீராக. விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. விசுவாசம் வளரட்டும் ஆண்டவரே. இதை ஸ்பான்சர் பண்ணுகிற 2 தெய்வ மனிதர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், அவர் கையிட்டு செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உயர்த்தும், பாதுகாத்து. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.